ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் செம்மையான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. விஜய் பார்வதி அதாவது அரோரா போட்ட கேஸ் வந்து எடுத்துட்டார். சூப்பராக, அதாவது சமயம் பார்த்து எடுத்தார். எல்லாம் வெளியே வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அரோரா, விஜய் பார்வதி, கமுருதி எல்லாருமே அந்த நேரத்தில் வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்றாரு. இவங்க தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ இந்த நேரமா அப்படின்னு. சரி உள்ளே போனால் அவங்க மொத்தம் 3 கேஸ் நம்ம கொடுத்தாங்க. கமுருதி மேலேயும் கொடுத்துருந்தாங்க, விஜய் பார்வதி மேலேயும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் யார் மேலேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடியே கமுருதினை கட்டி பிடிக்கிறாங்க, விஜய் பார்வதியை கட்டி பிடிக்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காது எங்கள் காய்ஸ்ன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் சூப்பராக பிக் பாஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு விஜய் பார்வதியோட கேஸ். அவங்க இப்படி தலையில் கை வச்சாங்க. அதுக்கப்புறமா சரி அதை பற்றி பேசுங்க அப்படின்போது அதை அப்படியே சொன்னாங்க. அது ஒரு பரப்புகிறாங்க, நான் நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட போய் சொல்கிறாங்க. நான் வெளியே போகணுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி. இதில் என்ன உங்களுக்கு வேணும்னா, ஆமாம் அவங்க சொன்னதான் நம்ம ஒத்துக்கணும், அவங்க அவ்வளோதான் அப்படின்னாங்க. இதே இது கொஞ்சம் கோவமாக முன்னாடி இருந்தப்போ இருந்தோன்னா வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் இப்போ அவங்களுக்கே கொஞ்சம் சரி இதுக்கு மேலே எதுக்கு சண்டை. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு கேஸ் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வெளியே வந்தோடனே விக்ரமை பிடிச்சாங்க. விக்ரம் டப்புன்னு பிடிச்சி, விக்ரம் நீங்கள் தான் எனக்கு கேஸுக்கு வக்கீல்ன்ட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக வக்கீலுக்கு அங்கே போய் வந்துட்டு விஜய் பார்வதி கிட்டே இந்த கேஸோட விஷயத்த சொன்னவொடனே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அரோரா வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு வராங்க. அரோராவுக்கு இஷ்டமே இல்லை, ஏன்னா இப்போ கொஞ்சம் சுமூகமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அங்கே நின்றுட்டு அப்படியே இது பக்கத்தில் இருந்தப்போ பிக் பாஸ் சொல்கிறார், இங்கே உங்களுக்கு என்ன வேலை, போங்க கேஸ் கொடுத்துட்டீங்களா கிளம்புங்கன்ட்டாங்க. அப்போ அந்த விஷயத்த சொல்லும்போது விஜய் பார்வதி ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறாங்க. என்னென்னா இதில் முக்கியமாக சம்மந்தப்பட்டது யாருன்னா கமுருதின். ஸோ கமுருதினுக்கு இவங்களை பற்றி தெரியும், இவங்க வந்து உண்மையிலேயே வந்து சொன்னாங்களா இல்லையான்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க போடணும் இல்லை, அவங்க மட்டும் போடணும் இல்லை, எல்லாருமே போடணும்னு நினச்சி தான் அவங்க வந்துட்டு அந்த இவங்க முக்கியமாக சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் நாமினேஷனில் போய் அரோரா பேரை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்தில் இப்போ எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக போடுறது பார்த்தீங்கன்னா வெறும் அரோரா மட்டும் போகணும்னு அவங்க நினைக்கல, எல்லாருக்குமே ஒரு பிளானை போட்டாங்க. விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார். ஸோ அது தப்புன்னு பெருசாகவும் சொல்லவும் படலை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்போது கமுருதினை விட்டால் கமுருதினை சாட்சிக்கு நிற்க வச்சு அவங்களே கூப்பிட்டுப்பாங்க, அவங்களோட சாட்சியை மாற்றிடுவாங்க சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு நீ எனக்கு வாதாடுறியான்னு கேட்குறாங்க. இவர் யோசிக்கிறார், பயங்கரமாக யோசிக்கிறார். எப்பயுமே கமுருதின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்கேபிசம்லேயே இருப்பார், நம்ம மாட்டிகிட்டு எதுக்கு முழிக்கணும் அப்படின்னு. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு காரணகர்த்தாக இருப்பார் நம்மளால். இப்போ இதை சொன்ன உடனே ஃபஸ்ட்டு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் சரி வா பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. உள்ளே போகிறாரு, திரும்ப வந்து யோசிக்கிறாரு. பிக் பாஸ் கேட்குறாரு, ஒரே நிமிஷம் பிக் பாஸ் அப்படின்னும் போது இவர் என்ன சொல்கிறார், நீ ஆமாம் இதெல்லாம் வந்து அன்றைக்கே ஒத்துக்கிட்டேன்ட்டார். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. கரெக்டாக சொல்லிடலன்னா எஃப்ஜேவை கூப்பிட்டுக்கிறேன்னு போது எஃப்ஜே ரெடியாக இருக்கார். என்னை தெரிஞ்சு கமுருதினை விட எஃப்ஜேவை போட்டிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு அடித்து பேசுறதுக்கு ஒருத்தர் தேவைன்னா கண்டிப்பாக வந்துட்டு எஃப்ஜே வந்து கடவுட ஏதாவது பேசுவார். அப்படின்ட்டு இருக்கும்போது பண்ணியிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லு நீ கரெக்டாக சொல்லு, யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இல்லை நானே பண்ணுறேன், ப்ளே தானே நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரே வராரு. அதுக்கப்புறம் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் பொறுத்து சமைச்சக்கு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், தூக்கி ஒன்று வந்து ஜட்ஜாக போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நேற்று மாதிரி ஆயிருக்கும். அவர் வந்து இது பண்ணியிருக்க முடியாது, அந்த சாட்சியை நிற்க வச்சிருக்க முடியாது. இல்லை அவங்களுக்கு சாட்சியை கூப்பிட்டு போயிட்டாங்க, இவர் போயிடுவார். இவங்க இப்போ வந்து ஆமாம் வேறு எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். நான் வக்கீலாகவே இருந்துறேன் அப்படின்ட்டாரு. இப்போ வந்துட்டு சரி யார் ஜட்ஜி அப்படின்போது விஜய் பார்வதிக்கு ஃபஸ்ட்டு வந்து அரோரா என்ன சொன்னாங்க, கனி எனக்கு ஜட்ஜாக கொடுங்கன்றாங்க. விஜய் பார்வதி அப்போ எனக்கு சாண்ட்ராவை கொடுங்க அப்படின்றாங்க. வராங்க. அதுக்கு குமாஸ்தா தவாலி வந்துட்டு நம்ம தவாலியாக வந்து சுபிக்ஷாவும் குமாஸ்தா வந்துட்டு நம்ம சபரி வராங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி சபரியை கூட போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக அந்த மூவ் எடுத்துகிட்டு போயிருப்பாப்புல. ஏன்னா இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். கமுருதி எப்படி பாயிண்ட்டாக பேசுவார்னு தெரியல. ஏன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார்னா பாயிண்ட்டே வராது. அவர் வந்துட்டு கடப்பட ஏதாவது சொல்லுவார், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த கேஸ் இப்போ வந்தாச்சு. அதாவது இது ஒரு கேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கேஸு. அதை மாதிரி பிக் பாஸ் வந்து கொளுத்து போட்டாப்புல. இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் தான் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு திவ்யா வந்து நான் வந்து வரவே முடியாது, உங்களுக்கு என் பேரை தயவுசெய்து இன்க்ளூட் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, வினோத் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரோராக்கு சாட்சி சொல்கிறதுக்கு போகிறார் போல இருக்குது. ஏன்னா வினோத் தான் அரோரா பற்றி நிறைய இடங்களில் கமுருதின்கிட்ட சொல்லியிருக்காப்புல. அவன் வந்து உனக்கு பிரிய வைக்கிறதுக்கு பார்க்குறா, விஜய் பார்வதி தான் உனக்கு புரிய வைக்க பார்க்குறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். இப்போ ஆனால் அவரே வந்து அகென்ஸ்டாக மாறார் போல இருக்குது. இதில் பெரிய ஒரு விஷயம், இதில் பெரிய ஒரு மேட்ரு என்னென்னா, போன வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரம்யானது சாண்ட்ரோலேருந்து வினோத்லேருந்து எல்லாருமே வந்து விஜய் பார்வதி பக்கம் இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த காதலுக்கு சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரோராவுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க. விஜய் பார்வதிக்கு இப்போதைக்கு நல்ல நண்பனாக யாராக இருக்காங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கட்டிங்கன்னா ஒருத்தரும் கிடையாது. நம்பிக்கையாக இவங்க கண்டிப்பாக விஜய் பார்வதி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக போக போகுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.